நேரத்தை சுட்டிக்காட்டி மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் கந்தசாமி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான 22 கோடி ரூபாயில நீங்கள் வைத்த கோரிக்கைகள் போன திட்ட பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றன. சின்ன ஊராட்சியில பகுதியிலே பொறுப்பாளர் இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் மணியன் அவர்களே மற்றும் இந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற அறிவிச்சர் சண்முகம் அவர்களே, சட்டமன்ற மரியாதைக்குரிய நம்முடைய சட்டப்பேரவை தியாகராஜ் அவருடைய வரவேற்று நாம் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கணும். இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் கந்தசாமி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யணுமாய் அன்போடு நேரத்திலே கேட்கிறேன். நம்முடைய சின்னம் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய மாநில கனகராஜ் அவர்கள் சிறந்த வேட்பாளராக இருந்து பணியாற்றியவர். அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மரியாதைக்குரிய கந்தசாமி அவருடைய தம்பி. அவரை கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தோம். அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்றையதான் பல பேர் உங்களை எல்லாம் சந்தித்து வாக்குகளை சேகரித்திருப்பார்கள். உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு சேகரித்திருப்பார் என்று கருதி வர இருக்கின்றார். டிடி தினகரன் இதே இடத்திலே கூட்டத்தை போட்டு பல கருத்துக்களை தெரிவித்து விட்டு சென்றிருக்கின்றார். நீங்கள் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும். ஆளுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆளுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அறிவிச்சவர் கந்தசாமி அவர் வெற்றி பெற்று வந்தால் நீங்க வைக்கின்ற கோரிக்கை, நீங்க கொடுக்கின்ற மனு என்னுடைய அரசுக்கு வந்து சேரும், என்னிடத்திலே வந்து சேரும், மாண்புமிகு அமைச்சரிடத்திலே வந்து சேரும். வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஆனால் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற மாட்டார். ஒரு கால் வெற்றி பெற்றார். நீங்க கொடுக்கிற மனு, நீங்க வைக்கின்ற பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? இதனால என்ன நம்ம உங்களுக்கு கிடைக்கும் போது எண்ணி பாருங்க. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்தவங்க என்கிட்ட வந்து பார்க்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் முதலமைச்சராகி 2.25 ஆண்டு ஆகுது. இதுவரைக்கும் திமுக எந்த மொழியாவும் மனு கொடுத்தது மாதிரி இல்ல. இனிமேல் கொடுக்க போக மாட்டாங்க. அப்படின்னா ஏற்கனவே 88 எம்எல்ஏ இருக்கிறாங்க திமுக. அந்த தொகுதியில் அந்த தொகுதி மக்களுக்காக அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எங்களிடத்துல எந்த கடிதமும் பரிந்துரை கடிதம் வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஒருத்தர் வெற்றி பெற்றால் நம்பர் ஒன்று கூடும். 88 89 ஆகும். வேற ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. அவை நீங்க போடுகின்ற ஓட்டு நன்மை செய்யக்கூடிய ஓட்டா இருக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற வாக்காக உங்களுடைய வாக்கு அமைய வேண்டும் என்று அன்போடு வாக்காளர் மக்களை கேட்கிறேன். ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த ஒருவர் வருகின்ற பொழுதுதான் அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நீங்க கொடுக்கின்ற கோரிக்கை மனுவை முறையாக அரசிடம் சமர்ப்பிப்பார், முதலமைச்சரிடம் தெரிவிப்பார். அதன் அடிப்படையிலே அதை நிறைவேற்ற முடியும். நீங்கள் வாக்களித்ததற்கு நன்மை கிடைக்கும். அதே வழியிலே எதிர்கட்சி கொடுத்தால் அந்த மனு எங்க போகணும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடாது. ஏன்னா பிரயோஜனம் அது மட்டுமல்ல. இன்னைக்கு
ஸ்டாலின் ஒரு இடத்துல பேசுறார், தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவர் எதிர்கட்சி இருக்காரு, நாங்க ஆளுகின்ற கட்சி இருக்கிறோம். இவர் தேர்தல் அறிக்கை விட்டு எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? ஆளுகின்ற கட்சி சேர்ந்தவர்கள் அறிக்கை வெளியிடப்படுதான் அந்த அறிக்கையை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அந்த வாய்ப்பு ஆளுகின்ற கட்சிக்கு தான் இருக்கு. ஆனா எதிர்கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆகவே இன்னைக்கு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் அறிவிக்கப்படுகின்ற அந்த அறிவிப்பு ஒரு வெற்றி அறிவிப்பு, பொய்யா அறிவிப்பு, கவர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். இதை தள்ளுபடி செய்வேன், அதை தள்ளுபடி செய்வேன், இதை கொண்டாடுவேன், அதை கொண்டாடுவேன். இது சட்டமன்ற இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல் அல்ல. பொது தேர்தல் கூட சொல்லலாம், இன்னைக்கு வெற்றி பெற்று வந்த பிறகு நான் இதை செய்வேன் என்று சொல்லலாம். ஆனா சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுநர் கட்சியாக நடக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற அவர் தலைவர் அவர் அறிவிக்கப்படுகின்ற அந்த அறிவிப்பை எப்படி நடைமுறைப்படுத்தும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பொய்யான அறிவிப்பு, மக்களை ஏமாற்றுவது, கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து கொள்ளை பற்றி உங்களுடைய ஓட்டுகளை பெற்று அவருடைய வேட்பாளரை வெற்றி பெறும் செய்வதற்காக தெல்லுமுழு செஞ்சு ஒரு பொய்யான அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகிறோம். புரட்சித் தலைவர் 2011 சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்த விலையில் மெக்சிகன் சொன்னாங்க, கொடுத்தாங்க. இதே கருணாநிதி சொன்னார், நிலமற்ற விவசாயிகள் 2000 நிலம் கொடுப்பதா சொன்னார். கடைசி வரைக்கும் நிலத்தை காட்டு பொய்யறிங்க, அத்தனையும் பொய் தான் பேசுவாங்க, உண்மையே கிடையாது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஏமாறக்கூடாது. கவர்ச்சிகரமான திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது என்று நினைத்து அந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்துட்டா நீ ஏமாத்துறதுன்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு முக்கியமான தேர்தல். இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை தேவைகளை அவரிடத்திலே தெரிவிக்கின்ற பொழுது அவர் முன்வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஆகவே இதை எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அறிவிச்சவர் கந்தசாமி அவர்களுக்கு 2 லட்சம் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற செய்யும் சொல்லிட்டாரு. அவரை உண்மையில வெளியில போட்டு உடைச்சிட்டார். நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் பண்ணா திமுக ஆதரிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே 18 எம்எல்ஏ பிரச்சனை இல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாலினோட அங்க இருக்கின்ற வெற்றிவேல் இணைஞ்சு வழக்கு போடுறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வழக்கு போட்டு திமுக வழக்கு போட்டதில்ல, அவர்களும் அதை இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா எண்ணி பார்க்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் அமமுகவும் ஒண்ணுதான். ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு வெளியிலே பார்த்தா ஒரு எதிரி மாதிரி உள்ளே ரகசிய உடன்பாடு வாக்குகளை பிரிக்க வேண்டும். அதனால் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி வேட்பாளர் அந்த வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரகசிய கள்ள தொடர்பை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கின்றார். வாக்காளர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதை கட்டி காத்தவர் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள், இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம். நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தது. ஆகவே இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அது ஒரு கட்சியில கம்பெனி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதற்கு நானே உதாரணம். யாரும் தேவையில்லை. திமுக வர முடியுமா? பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி முடிச்சிட்டார். உதயநிதி முடிச்சிட்டார். வாரிசு அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறைப்படி இருக்கின்ற கட்சி. உழைக்கின்றவர்கள் விசுவாசமாக இருக்கின்றவர் நிச்சயமாக ஒரு காலத்திற்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவிக்க புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை உடைத்து ஆட்சி கவிழ்த்து எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும் என்று ஸ்டாலின் துடித்தார். ஆனால் மக்களுடைய ஆதரவோடு கட்சி நிர்வாகிகள் தொண்டர் சட்டமன்ற உறுப்பினரோடு அத்தனையும் முறியடிக்கப்பட்டுவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அந்த ஆதரவு எரிச்சலாம் என்னென்னமோ பேசுறார் ஸ்டாலின். போராட்டத்தெல்லாம் பேசுறார். இவர் அழகா இருக்காராம், சிவப்பா இருக்காராம், கவர்ச்சியா இருக்காராம். ஒரு 4 நாட்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் வெயில்ல போனாராம், கருத்து போயிட்டாராம். இதெல்லாம் யாரும் பார்க்க மக்களுக்கு என்ன
நன்மை செய்யணும், யார் ஆட்சி வந்தா யார் சட்டமன்ற வந்தா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்க, அதுக்குதான் வந்து கால்கடுக்க நின்றுட்டு இருக்காங்க. அழகை பார்க்க வந்திருக்காங்களா, கவர்ச்சி பார்க்க வந்திருக்காங்களா, நீ கருப்பா சிறப்பா என்ன இப்பதான் உன்னை பாக்குறாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். என்னமோ இவர் 70 வயசு ஆயிடுது, என்னையோட மூத்தவர். 70 வயசு வந்தவருக்கு எதுக்கு 20 வயசு நினைப்போறோம்? நமக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். அழகா வரல. பொன்மனச்சம்பல் புரட்சியின் தலைவர் எம்ஜிஆர் அழகா இருக்கிறீங்க. அவர் கூட எந்த இடத்துலயும் பேசுறதா கிடையாது, எந்த இடத்துலயும் தன்னை பேசியதாக வரலாறு கிடையாது. அவன் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா சிறப்பா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, கவச்சா இருக்கிறீங்க, பேசுங்க அப்படின்னு. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும், மக்கள் உன்னை விரும்புவார். அதுதான் முக்கியம். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யாத எந்த இயக்கம் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். எனவே உங்களை போல வாரி வாரி தேர்தலுக்கு வெளியிடுகிறது எதை செய்ய முடியுமோ அதைத்தான் இன்னைக்கு மக்கள் நம்புகின்றார். இன்னைக்கு கூட சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே தமிழ்நாடு சிறந்த மாநிலம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து காவல் நிலையங்களையும் ஆய்வு செஞ்சாங்க. எந்த மாநிலத்தில் எந்த காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையம் என்று ஆய்வு செய்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோவையில் இருக்கின்ற ஆர்எஸ்புர காவல் நிலையம் முதல் காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்தியாவில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு பிரசித்தி பெற்ற நாளேடு, அந்த நாளேடு எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா என்று ஆய்வு செய்த பொழுது அந்த ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டில் தான் சட்ட ஒழுங்கு சிறப்பா பேணி காக்கப்படுது என்று தேர்ந்தெடுத்து அதற்கு விருது கொடுத்தாங்க. அந்த விருதை நான் துணை ஜனாதிபதியிடத்தில் நான் பெற்றுகிறேன். சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் சிறந்த மாநிலம். குற்றங்களை குறைக்க வேண்டுவதற்காக சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் பொருத்துறோம். எல்லா விதியிலும் படிப்படியா பொறுத்திருக்கிறோம். சென்னையில மட்டும் 2,20,000 சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கிறோம். கோவை மாநகரத்துல சிசிடிவி கேமரா பொருத்திட்டு இருக்கிறோம். இனி எந்த இடத்துலயுமே குற்றங்கள் நடக்காது. நடந்தா அடுத்த வினாடியே குற்றவாளிகளை பிடிச்சிருவோம். தமிழகத்தில் இந்தியாவிலேயே குற்றமில்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவோம்.